நீங்க என்னதான் வசதியா இருந்தாலும் இப்ப நீங்க சொன்னது அம்மா இல்லாத நேரத்துல பக்கத்து வீட்டுல கொண்டு போய் புட்டு குழைச்ச சம்பந்த மாதிரி அம்மா இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்டு அந்த தருணங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த புட்டுக்கு இறைச்சி கறியோட சாப்பிடுவோம். ஈவன் இட்லி தோசைக்கு கூட சிக்கன் குழம்பு, மட்டன் கறி, மீன் குழம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன். அந்த கால சாப்பாட்டு பழக்கம், உணவு முறைகள், இப்போ நீங்கள் கொழும்புல இருந்தாலும் உங்களோட அப்பாட அம்மாவோ அல்லது உங்களோட மாமாவோ இவையில அந்த உணவு பழக்கம் எல்லாம் இவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருந்தது. இப்போதான் நாங்கள் பீஸா, பர்கர், இப்போ அந்த சாமி துணியில் என்ன குருவிக்கு போடுறது, பறவைக்கு போடுறதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஹாலிடேஸ், ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு யாழ்ப்பாணம் பாருது வந்தால் அம்மம்மா அந்த வீட்டில் பின்னால் உரல் இருக்கும். 2 பேர் இப்படி மாறி மாறி உரல் முன்னோர்கள் யாருமே முட்டாள்கள் இல்லை, அதை மாத்திரம் தெளிவா சொல்லணும். உரல் உலக இன்றைக்கு நீங்க எவ்வளவு அறிவியல்ல சொன்னாலும் அதை நாங்க அன்றைக்கே சொல்லிட்டோம். இது நல்ல விஷயம். அதாவது நல்லதை விதைத்து கொண்டே இருப்போம். அன்றைக்கு மில்கடியா பண விதைகளை விதைச்ச மாதிரி நல்ல விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு விதைப்போம். அது வந்தால் வரட்டும், வரும். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஆவி பறக்கும் தேத்தனை கடை மாதிரி ஆவி பறக்கும் புட்டுக்காடி ஒன்று நாங்கள் போடணும். இந்த குரக்கன் புட்டில் ஒரு விஷயம் இருக்கு. இந்த அவிச்சு வரைக்கல அந்த கிளறிக்கு ஒரு வாசம் வரும் தெரியுமா? அந்த வாசம் சாப்பிடுறது மட்டும் இல்ல, உண்மையா சாப்பாட்டுற வாசம் மனத்தா நல்லா இருக்கும். அதாவது பசியை தூண்டுறது மாதிரிதான். அதே மாதிரி சாப்பிடறதுக்கு போது அந்த வாசத்தை மணக்கும் போது ஒரு சொர்க்கம் தெரியும். அது குரக்கன் புட்டுல வர வாசம்ன்றது வரும். தேங்காய் தூ வைக்கல. சரியா? அதோட இன்னொன்று சேர்க்க விரும்புறேன். இந்த விறகடுப்புல சட்டியில சமைக்கிறது இன்னும் ஒரு சுவையா இருக்கு. நாங்க வளவே சட்டிலாம் சமைக்கிறோம். நீங்க இன்றைக்கு குரக்கம் போட்டு கேட்டபடிதான் இப்படி நல்ல ஒரு கறி வச்சு தர சொல்லி கேட்டா நாங்க அடுத்த முறை வேணும் நிகழ்ச்சி திருப்பி கறிக்கணும் வைப்போம். சரியா? இப்படியான விஷயங்களை பேசுறோம். புட்டொண்டோன்னு சட்டன்னு ஞாபகம் பெறக்கூடிய விஷயம் என்ன? கான்கிரீட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா சில பேர் புட்டை சரியான திக்கா செய்விடும், புழுங்க இல்லாம இருக்கும். இது என்னப்பா கான்கிரீட் மாதிரி கிடக்கு. இல்ல, ஆனா உண்மையில புட்டு குலைக்கிறது ஒரு கலை. நீங்க சொல்ற மாதிரி ஏண்டா அந்த பதம் இல்லாட்டி அந்த உருண்டை ஆள விழுத்தலாம். சரி, அதே மாதிரி நான் இதை கேட்டது நீங்கள் இப்ப உங்களோட அம்மாட புட்டா, அம்மம்மாட புட்டா, அல்லது உங்களோட மனைவியின் புட்டா, அல்லது போய் எங்கேயா சாப்பிட்டு ஒரு புட்டா, எது ஞாபகம் பெறும்? எனக்கு என்னோட அம்மாவோட புட்டு ஞாபகம் பெறும். திருப்பி வீட்டை தான் போனீங்க? என்னுடைய அம்மா இறந்து விட்டார். இல்ல, திருப்பி மனைவிட்ட போகணும். அதை சொல்றீங்க. இப்ப மனைவி கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால பேசலாம். அந்த அம்மாட கைப்பக்குவத்துல சாப்பிடுறது அது வித்தியாசமா இருக்கு. அப்ப அம்மாட கைப்பக்குவத்துல சாப்பிட்ட சில சில சம்பவங்கள் ஞாபகத்துல இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க என்னதான் வசதியா இருந்தாலும் இப்ப நீங்க சொன்னது அம்மா இல்லாத நேரத்துல பக்கத்து வீட்டுல கொண்டு போய் புட்டு குழைச்ச சம்பந்த மாதிரி அம்மா இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்ட அந்த தருணங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. அம்மாவுடைய அந்த இது என்ன சொல்ல சுலகு, அதுதான் ஞாபகம் வருது. டக்குண்டு எனக்கு ஞாபகம் வருது. அதுல அந்த மாவை போட்டு இப்படி கொத்தி அந்த ஞாபகம் வருகிறது. அம்மா அதை செய்யற ஞாபகம் வருது. நினைவூட்டியமைக்கு நன்றி. சரி, புட்டு உணவு இல்லை, அது ஒரு உணர்வு. சாப்பிட்டு கொண்டே நாங்க பேசலாம். சரியா? உணர்வு சார்ந்த விஷயங்கள்ன்றது மிக நெருக்கமானது. புட்டோட என்னத்தை சேர்த்து கொள்ள பிடிக்கும்? நான் இந்தியாவிலே என்னுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போது அங்கே ஒரு பழக்கம் பழகிவிட்டு இந்த புட்டுக்கு இறைச்சி கறியோட சாப்பிடுவேன். ஈவன் இட்லி தோசைக்கு கூட சிக்கன் குழம்பு, மட்டன் கறி, மீன் குழம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன். அதை நான் இங்கே என் குடும்பத்தார் உறவினர்களுக்கும் பழக்கி இருக்கிறேன். ஆனால் நன்றாகத்தான் இருக்கு. நீங்கள் இன்றைக்கு கருப்பாட்டி பழங்கட்டியோட தந்துருக்கீங்க, வாழைப்பழத்தோட. இது நல்லா இருக்கும். அதே போல் கறி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்ப உங்கள்ட்ட நிறைய சாப்பாடு உங்களுக்கு முன்னால இருக்குது, அதுல புட்டும் இருக்குது. சரியா? நீங்க அதிகமா இந்த சாப்பாட்டை உங்களுக்கு தெரிவு செய்வீங்க. இப்ப என்ன கேட்டாலும் முந்தையெல்லாம் நான் சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கத்துறவரு. ஆனா உங்களுக்கு அதிகமா தெரிவு செய்யற சாப்பாடு என்னென்ன சாப்பாடு உங்களுக்கு? இதுல நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் கேட்டாலே தெரியும். மதியம் அவர் புட்டு தான் டக்குண்டு எடுப்பார். புட்டு விருப்பம். அதுலயும் இந்த வெள்ளை புட்டு இருக்கு, அது அருந்தலாக செய்வார்கள். ஏன்னா கோதுமைமா உடம்பு கூடாது. அதனால அடிக்கடி அடம் பிடிச்சா மாசத்துல ஒரு காலோ வருஷத்துல 2-3 தரமோ கிடைக்கும். ஏதாவது நல்ல கறி கொண்டு வச்சுட்டு அம்மா இன்றைக்கு அது ஆசையா இருக்கு பிச்சை இருக்கிறத விட மோசமா கேட்கணும். அதே போல வெள்ளை புட்டு விருப்பம். அதே போல நீங்க கேட்டீங்க எல்லாம் இருந்தா எதை எடுப்பீங்க? புட்டு தான் எடுப்பேன். புட்டும் கணக்கு வகை இருக்கு. கீரை புட்டு இருக்கு,
அதே மாதிரி இருக்கு. சில புட்டு வந்து சில பேர் வித்தியாசமா சமைப்பாங்க. அதே மாதிரி அந்த தேங்காய் பூ, இந்த குழல் புட்டுல வந்து தேங்காய் புட்டியில போடுறது பதிலாக மரக்கறி சீவி போட்டு போடுவாங்க. அதே மாதிரி இன்றைய நாள் அது நீங்க சொன்ன விஷயம் தான். அந்த புட்டை போட்டு அதுக்கு மேல சிக்கனை கோழியை போட்டு அதுக்கு மேல திருப்பி புட்டை போட்டு திருப்பி கோழியை போட்டு அவிச்சு பார்த்தா சரி. அடுத்த முறை நாங்க கண்டிப்பா புட்டுக்கதையில நாங்க இந்த சாப்பாடு செய்யறோம். சரி, வாங்க சாப்பிடுவோம். அந்த கால சாப்பாட்டு பழக்கம், உணவு முறைகள், இப்ப நீங்க கொழும்புல இருந்தாலும் உங்களோட அப்பாட அம்மாவோ அல்லது உங்களோட மாமாவோ இவையில அந்த உணவு பழக்கம் எல்லாம் இவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருந்தது. அந்த காலத்துல சாமி குழக்கன் திணை என்று அதுகள் தான் சாப்பிட்டது. இப்பதான் நாங்க பீஸா பர்கர் இப்ப அந்த சாமி துணியில என்ன குருவிக்கு போடுறது பறவைக்கு போடுறதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா அவர்கள் வந்து நோயற்று இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்கலா அவைகள் வந்து வேலைகள் கூட வயலுக்கு போய் வேலை செய்வினோம், வீட்டுல வேலை செய்வினோம். ஈவன் இப்ப நான் ஜெஃப்னால இருக்கைக்கு நிறைய வேலைகள் செய்கிறேன் பிசிக்கலா. வேற எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் ஒன்றும் தேவையில்லை. உடற்பயிற்சி நான் வேதாத்தி மகரிஷி ஐயா இந்த உடற்பயிற்சி செய்கிறேன். நான் இன்றைக்கு அவருடைய நாளெண்டும் அறிஞ்சு கொண்டு ஆனால் அதுகளை விட இந்த முற்றம் கூட்டணும், வீடு கூட்டணும், பெரிய வீடு ஃபிசிக்கலாக செய்யும். அப்போ அந்த காலத்தில் உள்ள ஆக்களும் அந்த மாதிரி அவை வயலுக்கு போய் தொழில் செய்து இதெல்லாம் வெளியில் நடந்து திரிஞ்சு இப்போ மாதிரி மோட்டார் பைக் ஆயிருக்கு அப்போ இல்லை, வண்டில் கட்டி போகிறது இல்லை நடக்கிறது. அப்போ அவர்களுக்கு சாப்பாடும் அப்போ உடம்புக்கும் பயிற்சி இருக்கு, சாப்பாடும் நல்ல சாப்பாடுகள். அப்போ அவைகளுக்கு வந்து வருத்தங்கள் குறைவு. இப்போ வந்து தொற்றா நோய் ஏன் கூட தெரியுமா கயல்? நாங்கள் வந்து செய்கிற அந்த உணவு பழக்கம்ன்றது எங்களுடைய சாப்பாட்டில் அல்லது உணவு பழக்கம் உடல் நலத்தில் வந்து அதிகமாக செல்வாக்கு செல்லுது. இப்போ நான் கண்டது கடியா எல்லாத்தையும் சாப்பிட்றேன், அம்புற எல்லாத்தையுமே சாப்பிட்றேன். முந்தி வந்து இப்போ கிடைக்கிறதன்றதை விட இப்போ எடுத்து மினக்கட்டி இருந்து சமைச்சோ இல்லாட்டி மினக்கட்டி ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்லாததுன்னு பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை மினக்கிறதுல ஒன்றுமே இல்லை. இப்போ ஒடியல் புட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு ஒடியல் புட்டு தெரியுமன்றது பெரிய கேள்வி. அந்த ஒடியல் எடுக்கிறது பெரிய வேலையே இல்லை. கிழங்கு போட்டு காய விடுறது, துண்டுனா வெட்டுறது, அப்படியே போட்டு அடிச்சு அல்லது முந்தைய உரல். இப்போதான் இவ்வளவு இயந்திரம் இருக்கு. அப்போ உரல்ல குத்தி இந்த அரிசிமா எல்லாம் ஊற போட்டு உரல்ல இடிச்சு வறுத்து தான் பலகாரம் செய்து அவ்வளவு சமைச்சு சாப்பிட்டது. கொண்டாட்டம்னா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தான் இத்தனை இயந்திரங்கள் வந்துட்டுது, அரிசியெல்லாம் இலவாகிறது. முந்தியெல்லாம் வீட்டை அவிச்சு ஊற காய போட்டு குத்தி புழுங்கல் எல்லாமே வந்து வீட்டு இருந்தா வந்தது. நாங்க இன்றைக்கு ஏதோ இருக்கும்போது நான் ஹாலிடேஸ் ஸ்கூல் ஹாலிடேஸுக்கு யாழ்ப்பாணம் பாருது வந்தா அம்மம்மா அந்த வீட்டுல பின்னால உரல் இருக்கும். 2 பேர் இப்படி மாறி மாறி உரல் அம்மியில அரைப்பினோம். இப்ப எல்லாம் பிளெண்டர் அது இது வந்துட்டு நாங்க இப்பயும் அம்மி ஆட்டுக்கெல்லாம் வச்சுக்கிறோம், ஆனா பின்னுக்கு வச்சுக்கிறோம். அதனாலதான் நாங்க இப்படி உடல் நலம் சார்ந்தக்கூடிய பிரச்சனை. முந்தியெல்லாம் உடலியல் ரீதியா கொழுப்பு படுகிறது அதோ இதோ எல்லாமே ஒரு காரணம் இல்லை. அங்கட முன்னோர்கள் வந்து யாருமே முட்டாள்கள் இல்லை. அதை மாத்திரம் தெளிவா சொல்லணும். உரல் உலக இன்றைக்கு நீங்க எவ்வளவுதான் அறிவியல்ல சொன்னாலும் அதை நாங்க அன்றைக்கே சொல்லிட்டோம். உரலோ உலக்கையோ என்ன விஷயமோ சாப்பாடு பழக்கமோ விரதமோ கோயிலோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாம அவர்கள் ஒன்றுமே செஞ்சதில்லை. அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை உங்களோட அப்பா அம்மாவோட வாழ்ந்துடக்கூடிய அந்த வாழ்க்கை காலங்கள் ஞாபகம் இருக்கா? நிச்சயமாக. அவர் நாங்கள் ஹாலிடேஸுக்கு வரும்பொழுது அவர் வந்து அவருடைய என்னுடைய அப்பப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டேன். அதனால என்னுடைய அப்பா தனிப்பில்லை, அவரை வளர்க்குறதுக்கு சரியாக கஷ்டப்பட்டவர். மாஜனா காலேஜுக்கு நடந்து போவாராம் குடும்ப சிட்டியில இருந்து. அப்படி கஷ்டப்பட்டு தான் அப்பா வந்தவர். அப்போ இவா என்ன செய்வான்டா, பனை ஓலையில் இந்த கடகம் அதுகளை எல்லாம் செய்து விற்று இந்த இதுகள் செய்து தான் என்னுடைய அப்பாவை வளர்த்து அவர் கொழும்பிலே வந்து தானே 3 ஓலைகளும் பாஸ் அப்பா படிப்பேன் ஆளார். இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் ஒன்று எங்களோட சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறேன், படிப்பு என்பதை எல்லாரும் கொடுங்கோ. அதை விட கொஞ்சம் கஷ்டம் இருந்தா தான் படிக்கிற மாதிரி வரும். இப்ப இருக்கிற காலத்துல வந்து உடனே அது வேணும் இது வேணும்டா எல்லாருமே காசை கொடுத்து வாங்கி கொடுக்கக்குள்ள சரியா ஒண்ணுமே இது நான் படிச்சாதான் நொண்ட வந்து அடையலாம்ன்ற இலக்கு இருக்கிற பிள்ளைக்கும் எல்லாம் இருந்து கொண்டு படிக்கலாம்ன்ற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல இப்ப எல்லாம் மாறி போன மாதிரியான விஷயங்கள் வருது. இது கேட்கிற நேரத்துல ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது உங்களோட? இப்ப அப்பா நடந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருந்தது, ஆனா உங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கும். ஆமா, அப்பா வந்து கொழும்பிலே வேலை கிடைத்தவுடன் அவர் பவர் அண்ட் கம்பெனி என்ற கம்பெனியில 25 வருடங்கள் வேலை செய்வார். நான் அப்ப இங்க பிறந்த உடனே நான் கொழும்புக்கு போயிட்டேன். என் அம்மாவோட சின்ன நிலையிலிருந்து நான் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் படித்தவன். இன்று 100வது ஆண்டு 100 ஆண்டு கொண்டாடினது. கிரேட் 1 இருந்து கிரேட் 5 வரைக்கும் அங்க படித்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் ராயல் காலேஜுக்கு என்டர் பண்ணேன்.
ஸோ கிரேட் 6ல் இருந்து ராயல் காலேஜில் A level வரைக்கும் படித்தேன். என்னுடைய நட்பு விவேகானந்தா கல்லூரி ஆகட்டும் ராயல் கல்லூரி ஆகட்டும் நல்ல நட்புகளை பெற்றுக்கொண்டேன். அந்த கல்லூரி வாழ்க்கை மறக்கவே முடியாது. அந்த நட்புகள் இன்றும் தொடர்ந்து வருது. எத்தனை வருஷங்கள். நான் வந்து 1982 பேட்ச். நாங்க பிறக்கவே நீங்க பிறக்கவே இல்லை, தம்பி பிறக்கவே இல்லை. சரி, அப்ப பாருங்க அந்த நட்பு இப்போ 40-50 வருட நட்பு இப்பவும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த ரோஸ் விழாவும் என்னுடைய ஒரு கிளாஸ்மேட் யோகவர்தன் என்ற எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர். அவர் என்னோட ஒன்றாக படித்தவர். அவர் தான் இந்த திட்டத்தை தொடங்கினார். அதுக்கு நான் சிவில் இன்ஜினியர் என்றவர். அவர் சொன்னார், அவர் நோர்வேயில் இருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்து எல்லாம் செய்து தாங்கன்னு என்னாலான உதவிகளை செய்தார். இன்றைக்கு இந்த ரோஸ் விழாவில் நாங்கள் இருந்து இப்படி புட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். இல்ல நினைச்சிருப்பீங்களா இப்படி ஒரு நாள் ரோஸ் விழாவில் வெளியில நாங்கள் எங்கே போய் சேருவோம். இந்த சிறிய அதாவது விஷயத்தை நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க இன்றைக்கு. அதாவது பாரம்பரிய உணவுகளை இது எங்கே போய் முடியும்னு தெரியாது. இது நல்ல விஷயம். அதாவது நல்லதை விதைத்து கொண்டே இருப்போம். அன்றைக்கு மில்கரியா பண விதைகளை விதைச்ச மாதிரி நல்ல விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு விதைப்போம். அது வந்தால் வரட்டும், வரும். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். சரி, இது கட்டைக்கு யோசிங்களா? இதுல வந்து இப்படி ஒரு நல்ல ஆறுதலா நிழலுக்கு இருந்து 4 பேரோட நல்ல விதமா மண்ட புட்டை கரைச்சு பேசுவோம். அது அப்பாவுக்கு பிடிச்ச புட்டு, குரக்கன் புட்டு. அது எனக்கு கடவுள் கொடுத்த வேரம் தான் சொல்ல வேணும். நான் கடவுள் பக்தி உள்ளவன். அதுக்காக சமயம் என்னன்னு சொல்கிறது, சமயம் பற்றி இருக்கு. அதாவது அது சொல்கிற வேறு விதமாக சொல்கிறேன்னா அது தமிழ் வார்த்தை வருது இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு எல்லை. சாப்பாட்டுக்கும் அப்படித்தான் ஒரு எல்லை ஒன்று இருக்கும். எனக்கு புட்டு விருப்பம்னுட்டு 2-3 புட்டை சாப்பிட்டா டயபெட்டிக் தான். அதனால் எதை எடுத்தாலும் அளவாகும். சமயம் பெற்றோடு இருங்கோ. அதில் இது காட்டாதீங்க. எல்லாருக்கும் பெற்று வேணும். வீட்டில் பெற்றிருக்கணும், குடும்பத்தில் பெற்றிருக்கணும், சமுதாயத்தில் பெற்றிருக்கணும். எல்லாருக்கும் எங்களுக்கு கட்டாயம் சமுதாய பெற்றோண்டு இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து இதை செய்து கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பொறியியலாளராக உங்களுக்கு கிடைச்சது கூடவா இல்லை நீங்கள் இழந்தது கூடவா? நான் நினைக்கின்றேன் நான் கிடைச்சது கூடன்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் வந்து A level படிக்க நான் யோசித்தேன் ஒரு டீச்சராக வரணும். எனக்கு இந்த சும்மா அட்வைஸ் பண்ணுறதில்ல, இந்த பிள்ளைகளே சொல்லினப்பா நெருங்க சும்மா அட்வைஸ் பண்ணிக்கொண்டு சொல்லிக்காங்க. எனக்கு அது ஒரு விருப்பம். எல்லாரும் நல்லா வரணும், எல்லாத்த பிள்ளைகளும் நல்லா வரணும். அப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருந்த ஒரு மாஸ்டராக டீச்சராக ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு சரின்னு நான் இந்தியா 83 கலவரத்தில் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு போயிட்டேன். 84ல் என்னுடைய அப்பா இங்கே மதி அகாடமின்ற ஒரு இன்ஸ்டியூட் நடத்தினவர், ஊர்களுக்கு குடும்ப சிட்டியில் நடத்தினவர். அது பிறகு அப்பா சொன்னார் நீ இந்தியாவில் போய் படின்னு. அப்போ நான் படிக்க போயிட்டேன். அங்கே உடனே கிடைச்சது BSc மேத்தமெட்டிக்ஸ். அப்போ ஓகே நான் மேத்ஸ் மாஸ்டர் ஆக போகிறேன். திடீரென்று எனக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தார். சொன்னார் ஈழத்தகதிகள் வந்தவைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்கோ, அதில் சித்தி அடைந்தவர் எல்லாருக்கும் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கொடுங்கோன்னு. நானும் அங்கே போய் எனக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதிலிருந்து என்னுடைய பாதை மாறினது. இதைத்தான் சொல்கிறது. இந்த இது வந்து எதுவுமே நடக்காது, வேறு ஏதோ நடக்கும். ஆனால் அந்த வழியில் போக வேண்டியதா. ஆனால் நீங்கள் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் பயணித்து கொண்டு போக அது தன்னுடைய வாட்டில் வேறு. சஜித் அவரை நீங்க ஒரு பொறியியலாளராக வந்திருக்காட்டி இன்னைக்கு எப்படியா இருந்திருக்கு? மாஸ்டர் ஆகிருப்பேன். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஏன்னா நான் ஒரு பொறியியலாளருடைய தானே மாமா தன்னை மருமகனாக இருக்கிறார். அப்ப இந்த கல்யாணம் நடந்திருக்காரு. ஸோ எல்லாமே நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் அர்த்தம். வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கு. ஒரு பாதை இல்லாட்டி இன்னொரு பாதை தான் இருந்துட்டு போறத மாதிரி. சரி, நீங்க இந்தியாவில போய் இருக்கிற காலப்பகுதியில கண்டிப்பா நீங்க 83 போயிருந்தாலும் அங்க படிக்கிற காலத்தை நீங்க இலங்கையை நிறையவே மிஸ் பண்ணிருப்பீங்க, தாயகத்தை நிறையவே மிஸ் பண்ணிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள் இங்க இருந்து அங்க போய் இருக்கிற நேரத்துல நீங்க மிஸ் பண்ண விஷயம்? அதாவது என்னுடைய குடும்பத்தாருடன் நான் இருக்கேன். கிட்டத்தட்ட 1964 போன். நான் 84ல் போயிட்டேன். அதாவது கால்குலேட் பண்ணி பாருங்க, 20 வயசுல நான் நாட்டை விட்டு போயிட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் என்னுடைய காலில் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். அப்போ குடும்பத்தாருடன் இருந்தது ஒரு 20 வருஷங்கள் தான். அது கூட அவ்வளோ தூரம் விருத்தறிய அல்லது ஆசை தீர எல்லா விஷயத்துலையும் வந்து அவ்வளோ தூரம் ஆழமாக பழகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விருத்தறிகிற வயசு கழிஞ்சு கொஞ்சம் காலத்திலேயே எல்லாமே போனதுன்றது
அப்படியான ஒரு வாழ்க்கை. ஆமா. சரி, குரக்கன் புட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்றால் அதில் இனிப்பு சேர்த்துருக்கு. என்றால் என்னுடைய டயபெட்டிக் சரி, நாங்க இனி அடுத்த முறை வரும்போது விருந்தினர்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன கூட போறது, என்ன குறைய போறது, நாங்க அவ்வளவு கேட்டு தஞ்சிருந்தாங்க. இப்ப இவரையும் கேட்டு நீ செய்வோம். சரி, இல்ல அது பிரச்சனையே இல்லை. ம். அதாவது இருந்துட்டு இனிப்பு சாப்பிடலாம், ஒரு கொஞ்சமா சாப்பிடலாம். அதுல ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட்டாதான் பிரச்சனை. அளவா எல்லாம் அளவோட இருந்தா பிரச்சனை இல்லை. முழுதும் சாப்பிட போவதில்லை, ஓரளவு சாப்பிட்டு வைத்து விடுவேன். தப்பாக நினைக்க இல்ல உஷாந்து இவ்வளவு வாசையா செஞ்சு தரும் போது கண்டிப்பா கொஞ்சமாவே சாப்பிடணும். நிச்சயமா. சரி, நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? வரும்போது ஒரே இப்ப கேட்கிற வார்த்தையில. போது ஒரு நினைப்பு இருந்திருக்கும், வந்ததுக்கு பிறகு ஒரு என்ன வந்திருக்கும்? யதார்த்தம் புரிஞ்சிருக்கும். நான் யோசித்தேன், இது அப்படியே ஒரு இயல்பாக இருந்தது நிகழ்ச்சி. அதாவது வந்து மனம் விட்டு பேசுவதற்கு உதவியாக இருந்தது என்றுதான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணவில்லை, மனம் விட்டு பேச. சரி, ஒரு இந்த மண்ணின் அடையாளமா இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுண்டா அடுத்த தலைமுறை அவட்ட மருமகனோட இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். உண்மையிலேயே காலம் சில பேரை வந்து சரியான முறையில் அடையாளம் காட்டும். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இந்த மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்ன்றதை வந்து அவர் வாழ்ந்து முடிச்சது பிறகு. இப்ப ஒருத்தர் இருக்கிற போது யாருமே அவரை பற்றி இப்ப நாங்க அவங்கள நேர்ல பார்த்தது இல்ல, அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களோட பொருட்களை பயன்படுத்திருக்கோம். ஆனா கேள்விப்பட்ட நேரத்திலே ஒருவேளை அவர்கிட்ட மருமகனை கூட அவர்கிட்ட அவரோட சொந்தக்காரல கூட நேதான் நான் நேரம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட கதை வழியாக ஒருத்தர் சொல்ற ஒரு விஷயங்கள் வழியாக, நூல் வழியாக, இப்படி பல்வேறுபட்ட தளங்கள்ல அவர் இன்றைக்கே வாழ்ந்து ஒரு மனிதனுடைய நிலைத்திருப்பு என்றது. இந்த உடல் உயிர் போனா பிறகு இந்த உடலை கொண்டே ஏதோ செய்திருவாங்க, மத ரீதியான சடங்குகளுக்கு பிறகு இருக்கும், இல்லாம போயிடும். ஆனா இருக்கக்கூடியது நீங்க அந்த வாழ்ற காலத்துல செய்யக்கூடிய புண்ணியங்கள், நல்ல விஷயங்கள் தான் உங்களை எப்பயுமே வாழ வைக்கும். அப்படி செய்யக்கூடியாக்கள் கொஞ்சம் பேர் தான். அவையத்தான் இன்றைக்கும் குறிப்பா செம்மணி பாதையால போய்களை முந்தைய அப்பா சொல்றாரு, இதெல்லாம் மில்கட் கனராஜா போட்டு கொண்டு போனா அந்த பெனம்பீதைகள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் வெண்ணிக்குள்ள போய் நிறைய இடங்கள்ல பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஊர்க்கார் சொல்லுவோம், அந்த வாகனத்துல வரைக்கும் 2 பக்கத்தாலையும் எரிஞ்சு கொண்டு போகுமா. முந்தி வந்து வேப்பங்கொட்டை சேகரித்து அப்படியான விஷயங்களை செய்யக்கூடிய மனுஷன். அதே மாதிரி தான் ஒருத்தர் தண்டை ஒரு அது முதல்ல சொன்ன விஷயம் தான், ஒரு புது கட்டடத்தை கட்டி கொஞ்ச நாள் இடப்பெயர்வு வருது. யாரும் நானூறு வீட்டை கட்டுறதுனாலும் நான் யோசிச்சேன், இவங்களை கொடுத்தா என்ன செய்வாங்க, பார்த்து கொள்வாங்களா இல்லையா அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் அவ்வளவு பேரும் தங்குறதுக்கு அந்த தண்டை புதுசா கட்டின கட்டடத்தை அப்படியே கொடுத்துட்டு பிறகு கடைசி அதை பூட்டி போட்டு இடம்பெயர்ந்து போன இடத்துல கூட அவர் தன்னம்பிக்கை விடையில வடமராட்சிக்கு போறார், அங்க உற்பத்திகளை செய்கிறார். கிளாலி கடலுக்குள்ளால வெண்ணிக்கு போறார், வெண்ணில உற்பத்திகளை செய்கிறார், அங்கே இடப்பெயர் வருது. அதெல்லாம் தாண்டி 2000க்கு பிறகு பாதை திறக்கிற மூட்டத்துல வந்து திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வரார். ஒன்றுமே இல்லாம சாம்பல்ல இருந்து எழுந்து பிறக்கிற ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தன்னோட உற்பத்திகளை செய்கிறார். ஒரு ராஜாவா இந்த மண்ணில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் செய்கிறார். அதுக்கிடையில வந்து ராணுவங்களுடைய காரணமே இல்லாம சிறையில் அடைக்குது. ஒரு மனுஷன் மன உறுதி இப்ப சாதாரண ஒரு விஷயம் இல்லை, கையில விலங்க போட்டு கொண்டே விட்டு நான் சரியோ புள்ளையோ செய்யணும் 2வது விஷயம். ஆனா மணல்ல ரீதியா நான் உண்மையை உடைஞ்சு போயிடுவேன். அப்படி எல்லாத்துக்கு பிறகும் அந்த மனுஷன் எழுமிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சது. அதுதான் இன்றைக்கு பல பேருக்கு அல்லது தொழில்துறையிலையோ வர்த்தகத்துறையிலையோ பெருசா வரணும்னு யோசிக்கிறார்களுக்கு முன்மாதிரியான ஒரு விஷயம். அதையும் சேர்த்து நிகழ்ச்சி பதிவு செய்கிறது. நேரம் ஒதுக்கி எங்களோட வந்திருந்து கதைச்சு பேசி சாப்பிட்டு இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி உஷாந்தன் அண்ட் தங்கை காயல். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் நன்றி. அத்துடன் எங்களுடைய குடும்ப விஷயங்களை பொது மக்களுடன் பகிர்ந்து கொள்ள செய்ததுக்கும் மிக்க நன்றி. எல்லாத்துக்கும் மேலால் இதற்கு வெளியால் இருந்து எனக்கு அழைத்த சகோதரி ஒருவர் இருக்கார், அவருக்கும் நன்றி. ஐபிசி டிவிக்கும் என் நன்றியை தெரியும். ஒரு விஷயத்தை முடிக்கலாம், நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாரதை உங்களோட மனைவிட்ட சொல்லிருவீங்க தானே? அப்ப என்ன சொன்னா? நான் மனைவிடம் சொன்னேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி இருக்கின்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களான்னு. அப்படி இல்லை, இதே இடத்துல ஒருக்கா உடுவில பற்றி ஒரு ஐபிசி டிவி வந்து ரெக்கார்ட் பண்ண டிவி எல்லாம் வந்து, அப்போ நான் இங்கே வந்து நின்றுறான் கிளம்புறேன் வரைக்கும் என்னையும் அதை பேட்டி கண்டு ரோசிலா பெட்டி அதையும் புட்டுக்கும் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கும், ஐபிஎஸ்க்கும் அவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. சந்தோஷம் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருகிற வாரம் இன்னும் ஒரு அதிதியோடு இன்னும் ஒரு வித்தியாசமான சாப்பாடு. காயல் ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு வித்தியாசமான சாப்பாடு. இப்பயே எனக்கு யோசனை, அடுத்த கிழமை என்ன சாப்பாடு அது நீங்க தீர்மானிக்க முடியாது, இந்த பக்கம் வர்றவர் தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி தொடர்புல கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, என்னென்ன செய்யணும், என்னென்ன திருத்தங்கள். நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நிறைய பேருக்கு தெரியும், வேற வகையான புட்டுக்களை ட்ரை பண்ண சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வர அதிதிகள் வந்து இப்படி இவரை கூப்பிடலாம், இவர்கிட்ட இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே கீழே பதிவு செய்யுங்கள். அது வந்து உங்களுடைய தொலைபேசி இலக்கியம் இருக்கு, அது மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்கும். வருகிற வாரம் சந்திக்கலாம். அதுவரையில் இணைந்து கொண்டு எல்லோருக்குமே நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் கயல் பாஸ்கரன் என்று வேன்பின் ஹலகடனான் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.
நன்றி.